முன்கணிப்பு. வணக்கம் மக்களே. வைசுவ நரன், ஜோதி அல்லது விசிகை. நெருப்பு அக்னி தத்துவம், ஜுவாலை வெப்பம், நெருப்பு தீ, அனல் கனல், தழல் சுடர், தேயு ஆவி, ஏரி கான், சமித்தை என்ற காரண பெயர்களும் ஆக்னேயம் என தென்கிழக்கை குறிக்கும் அறிவியல் பெயரும் உண்டு. இந்த பெயர்கள் அனைத்தும் வெப்பம் அல்லது தீயாகப்பட்டது எழும்பும் தன்மையை கொண்டு அழைக்கப்படுகிறது. காரண பிழம்பை பற்றி தெரிந்து கொண்ட நாம் இதில் அறிவியல் ரீதியாக வண்ணங்களில் ஒளிக்கவும் செய்கிறது. அந்த ஒளிகளை பாருங்கள். நீல நிறம் அதிக வெப்பம் கொண்டது. மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறம் நெருப்பு கொழுந்து சாதாரணமாக வெப்பத்தை தருவது. உதாரணம், அடுப்பு, விளக்கு, தீப்பெட்டி எனலாம். சிவப்பு ஜுவாலை வெப்பம் குறைவு, வாயு அதிகம். ஆன்மீகத்தின் மற்றொரு தத்துவ பொருள் ஜோதி, ஒளி. எப்போதும் ஜுவாலை மேல் நோக்கி கொழுந்துவிட்டு எரிய வேண்டும். அப்போதுதான் அறிவொளி மூளையை நோக்கி பாயும் என்பது மறையறிவு. பல மதங்களில் இறைவனை ஜோதியாக வணங்கும் பண்பாடு உண்டு. ஜுவாலை எதை தீண்டினாலும் அங்கே சுத்திகரிப்பு என்ற தூய்மை பணி இயற்கையால் நடைபெறுகிறது. உதாரணம், கிருமி நீக்கம், நீரை சுத்திகரித்தல், உலோக சுத்திகரிப்பு, சுற்றுச்சூழல் சுத்திகரிப்பு, உயிரியல் சுத்திகரிப்பு, உடல் சுத்திகரிப்பு, தத்துவ சுத்திகரிப்பு, பஞ்சபூத சமநிலை சுத்திகரிப்பு என இந்த தீ கொழுந்து உயிர் இனங்களின் பாதுகாப்பிற்கு மிகவும் பக்கபலமாக செயல்படுகிறது. இந்த சுடருக்கு தமிழில் எத்தனை பெயர்கள்! நான் வியந்துதான் போகிறேன். காற்றின் உரசினால் உருவாவது நெருப்பு. இந்த வெப்பம் நமக்கு ஒளியை, காட்சியை தருகிறது. கண்களுக்கும் அக்னி எனும் பூதத்திற்கும் இடையே நெருங்கிய தொடர்பு உண்டு. வெப்பம் என்னும் தத்துவத்தின் குணம் ரூபம், அதாவது கண்களின் பணி என்பது பார்வை, உடலை பற்றி நிற்பதுதான். ஆகவே கண்ணின் வேலை ஒளியை பெறுவது, நெருப்பின் வேலை ஒளியை தருவது. கண்ணிற்கும் ஒளிக்கும் இடையே சமநிலை இருந்தால் காட்சிகள் சாத்தியப்படும். இப்படிப்பட்ட ஜுவாலை எப்போதும் மேல் நோக்கி எழும் செயல்திறன் உள்ளது. இங்கு ஆகாயம், வாயு போன்ற பூதத்திற்கு உருவம் இல்லை. ஆனால் நெருப்பிற்கு உருவம் என்ற பரிணாம வளர்ச்சி உள்ளது. நெருப்பு எரியும் போது ஒருவித கரகரப்பு சத்தத்தையும் வெளிவிடுகிறது. இதனால் வேதியியல் மாற்றம் ஏற்பட்டு வாயுக்களாக கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, நீராவி என்பனவும் அமிலங்களாக எரிபொருளை பொறுத்து மாறக்கூடியது நிலக்கரி, கந்தகம், சல்ஃபிக் அமிலம் உருவான காரணமாக வாயுக்கள் வெளிப்படுகிறது. அதே நேரங்களில் நெருப்பு வெறும் வெளிச்சம் மட்டும் தருவதில்லை. உயிரினங்களுக்குள்ளே ஜடாரக்னி என்பார்கள். தெளிவாக தமிழில் சொல்வதானால் பசியழல், பசியினால் உண்டாகும் வெப்பம். உதரத்தீ, வயிற்றில் உள்ள நெருப்பு. வயிற்றுத்தீ, வயிற்றில் எரியும் தீ. செரிமானத்தீ, உணவை செரிக்க வைப்பது. உள் அழல், ஆற்றல் உடலுக்கு தருவது. பசித்தழல், உடலுக்கு சக்தி தேவைப்படும் போது உண்டாகும் தீ என்று உயிர்களின் தேவைக்கேற்ப இன்னும் பல உடல் பாகங்களில் நின்று கொழுந்து விட்டு எரிந்து செயல்படுகிறது. சில நேரங்களில் ஆசைத்தீ, காமத்தீ, மோகத்தீ என பலவாறாக மாற்றமெடுக்கிறது மக்களே. முந்தன் கணிப்பில் இந்த நெருப்பு என்பது செவ்வாய் கிரகத்துடனும் சூரிய கிரகத்துடனும் தொடர்பு கொண்டுள்ளது. செவ்வாய் என்று எடுத்துக்கொள்ளும் போது அது ஒரு போராளி கிரகம். உலக இயக்கம், இயற்கை சீற்றம், நிலத்தில் எரியும் காட்டுத்தீ, எரிமலை குழம்பு, ஆயுத உலோக உருக்கு போன்றவற்றில் காண முடியும். அதேவேளை நெருப்பு என்ற பூதம் ஆற்றல், அதிகாரம், அழிவை நிர்ணயிக்க கூடியது. இங்கே செவ்வாய், சூரியன்,
கிரகங்களின் நிலையை கொண்டு அக்னி தத்துவ ராசியான மேஷம், சிம்மம், தனுசு ஆகியவற்றில் செவ்வாய், சனி, ராகு சஞ்சாரம் மேற்கொள்ளும் போது உலக அளவில் நெருப்பு தொடர்பான தொந்தரவுகள் விளைய காரணமாகும். ஒரு நாட்டின் ஜாதகத்தில் 8வது வீடு அல்லது 4வது வீடு நெருப்பு ராசியாக இருந்து அங்கே செவ்வாய் பார்வைப்பட்டால் அந்த நாட்டிற்கு அணுகுண்டு, எரிமலை, காட்டுத்தீ, எரிக்கல் விழுதல் போன்ற பெரும் பாதிப்பை காட்டும். தீ என்பது ஆக்கவும் அழிக்கவும் காரணமாகிறது. ஜப்பான், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் இங்கெல்லாம் நிலநடுக்கம், சுனாமி, எரிமலை ஏற்படும். ஆஸ்திரேலியா, உசானியா, பப்புவா நியூகினி, மெலனோஷியா, பிஜி இந்த இடங்களில் எரிமலையும் காட்டுத்தீயும் அதிகம் ஏற்படும். இந்தியா, கேரளா, கொங்கன், அரபு அமீரகம், தெற்காசியா, மத்திய கிழக்கு நாடுகள் இங்கெல்லாம் ஹீட் வேவ்ஸ் அதாவது வெப்பம் அதிகமாகவும் கடல் சீற்றமும் மழையும் அதிகமாக இருக்கும். தென் அமெரிக்கா, சிலி, அமேசான், பிரேசில், மெக்சிகோ இங்கெல்லாம் காட்டுத்தீ, வறட்சி, நிலநடுக்கம், அதிகமான மழை ஏற்படும். வட அமெரிக்கா, கனடா, கலிஃபோர்னியா கடும் காட்டுத்தீ, எரிமலை, அதிகமான பனிப்பொழிவுகள் காட்டும். ஐரோப்பா, ஸ்பெயின், போர்த்துகல், ஐர்லாந்து இந்த இடங்களில் எரிமலை, வெப்பத்தீ, கனமழையையும் காட்டும். மக்களே, முழுமையாக பார்க்க முடியாவிட்டாலும் மக்களுக்கான முண்டன் கணிப்பின் அறிமுகத்தை கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் 2026 ஏப்ரல் முதல் ஜூன் 10 வரை செவ்வாய் சனி சேர்க்கை பாதிப்புக்கு உள்ளாகும் போது நிறைய நாடுகளில் மிக மிக தீவிரமான கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலம். இந்த காலம் நடக்க இருக்கும் குரு பயிற்சியின் பின்னர் உலக நாடுகளின் பதற்ற சூழ்நிலையும் இயற்கையின் வேகத்தில் மாறுதல்களையும் காண முடியும் என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெற்று கொள்ளும் நான் உங்கள் அம்மாஜி, டொரண்டோ, கனடாவில்.